चले वतन की ओर डाल के प्रेम की डोर। हम चले वतन की ओर डाल के प्रेम की डोर। बाबा खींच रहा है आज सहज ही अपनी ओर। हम चले वतन की ओर। அத்தகைய மகாபலிக்கே மகாபலம் பிராப்தியாகின்றது. சர்வசக்திவானின் குழந்தைகள் இருப்பினும் சக்தி இல்லை. தந்தையின் சொத்துக்களுக்கு உரிமையை அடைய நீங்கள் விரும்புகிறீர்கள் அல்லவா? சர்வசக்திவானான தந்தையின் சர்வசக்திகள் என்கின்ற சொத்துக்கள் உங்களுடைய பிறப்புரிமை என்பதை சதா உங்களுடைய முன்னிலையில் வைத்திருங்கள். சர்வசக்திவானின் முன்னிலையில் பலவீனம் நிற்க முடியுமா என்ன? இன்று முதல் உங்களுடைய பலவீனங்கள் முடிவடைந்து விட்டன. நீங்கள் சர்வசக்திகளின் சொரூபம் அல்லவா? பாண்டவர்களும் சக்திகள்தான். ஒரு தீபத்தின் மூலம் பல தீபங்களை ஏற்றுகின்றனர். நீங்கள் இரட்டை ரண சிகிச்சை செய்கிறீர்களா? ஷரீரம் மற்றும் ஆத்மா என்று இரண்டை நீங்கள் கூறுவதால் இரட்டை சந்தர்ப்பம் கிடைக்கிறது. லௌகீக சேவையில் கிடைப்பதை போன்றே இந்த ஈஸ்வரிய சேவையில் எத்தகைய சம்பளம் உங்களுக்கு கிடைக்கிறது? ஸ்வர்க்கத்தின் ராஜ்யம் கிடைக்கிறது. அங்கு கிடைக்கத்தான் செய்கிறது. ஆனால் இங்கு என்ன கிடைக்கும்? பிரத்யக்ஷ பலன் அனுபவம் ஆகின்றதா? எதிர்கால பலன் கிடைக்கவே செய்யும். ஆனால் இது எதிர்காலத்தின் பலனை விட பல மடங்கு உயர்ந்தது. அது இப்போதுதான் பிராப்தியாகின்றது. இப்போது உங்களுக்கு கிடைத்து வரும் ஈஸ்வரிய அதீந்திரிய சுகம் எதிர்காலத்தில் கிடைக்காது. இத்தகைய கஜானா இப்போது தந்தையின் மூலமாக கிடைக்கின்றது. அங்கு அநேக பிறவிகளில் இந்திரிய சுகம், இங்கு ஒரே வினாடியில் அதீந்திரிய சுகம் அனுபவமாகின்றதா? சிவபாபாவை வாழ்க்கை துணையாக்கி விட்டீர்களா? அந்த தேகதாரியான வாழ்க்கை துணை சுகத்தின் போதுதான் துணையாகின்றார். ஆனால் இவர் துக்கத்தின் போதும் துணைவர் ஆகின்றார். இத்தகைய துணைவரை விட்டு ஒரு கணம் கூட பிரிந்திருக்கக்கூடாது. உடன் வைத்திருப்பது என்றால் சக்தி உருவம் ஆவது என்று பொருள். இந்த பிராமண குடும்பத்தை பார்த்தீர்களா? இவ்வளவு பெரிய பரிவாரம் எப்போது கிடைக்கின்றது? இந்த சங்கமயுகத்தில் மட்டுமே இத்தகைய பெரிய பரிவாரம் கிடைக்கின்றது. நாம் இவ்வளவு பெரிய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் என்கின்ற போதை இருக்கின்றதா? பெரிய பரிவாரத்திற்கு ஏற்ப அதிகமான குஷி ஏற்படுகிறது. இந்த முழு உலகிலேயே நம் ஒரு சிலருக்கே இத்தகைய பெரிய குடும்பம் கிடைக்கிறது. ஆகவே அந்த நிச்சயம் மற்றும் போதை இருக்க வேண்டும். கோடிக்கணக்கானவர்களில் ஒரு சிலரான நாம் தான் புகழப்படுகிறோம் என்கிற போதை இருக்க வேண்டும். இத்தகைய சௌபாகியத்தை அடைவதற்கு நாம் என்ன செய்திருக்கிறோம் என்று ஒருபோதாவது சிந்தித்தீர்களா? திடீரென்று லாட்ரி கிடைத்தது. லாட்ரி கிடைத்தால் குஷி ஏற்படுகிறதல்லவா? மேலும் இது அழிவற்ற லாட்ரி ஆகும். ஒருபோதும் அழிவதில்லை. இத்தகைய லாட்ரி ஆத்மாக்களாகிய நமக்கு கிடைத்திருக்கிறது என்கிற போதை இருக்கிறதா? மூளை முடுக்கெல்லாம் தேடி நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார் பாப்தாதா. தேடி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள ரத்தினங்களில் நீங்கள் மிகவும் விசேஷமானவர்கள். இது நினைவில் இருக்கின்றதா? பாப்தாதாவுக்கு எத்தகைய ரத்தினம் உகந்ததாக உள்ளது? சாதாரணமானவர்கள். இந்த குஷி சதா நிரந்தரமாக இருக்கட்டும். தீபத்தை ஏற்றும்போது அது சதா எரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதில் கவனம் செலுத்துகின்றனர். எண்ணெய் மற்றும் ஒளியின் மீது கவனம் செலுத்துகிறார்கள். அவ்வாறே இங்கும் குஷி என்கிற தீபம் சதா எரிந்து கொண்டிருக்க இரு விஷயங்களின் மீது கவனம் செலுத்த வேண்டும். ஞானம் என்கிற எண்ணெய் மற்றும் யோகம் என்கிற திரி. இந்த இரண்டும் சரியாக இருந்தால் குஷி என்கிற தீபம் அழிவற்றதாக இருக்கும். ஒருபோதும் அணைந்து விடாது. 15 நாட்கள் கூட இந்த சங்கம யுகத்தை பொறுத்தவரையில் மிக அதிகமானதே ஆகும்.
நாம் 15 நாள் குழந்தைதான் என்று ஒருபோதும் உங்களை தாழ்வாக கருதக்கூடாது. ஏனென்றால் இந்த சங்கம யுகத்தின் நாட்கள் கூட குறைவானதே ஆகும். இந்த குறைந்த கணக்குப்படி இந்த 15 நாட்கள் கூட அதிகமானதே ஆகும். ஆகவே இப்போது இறுதியாக வருபவர்கள் முதன்மையாக வரவேண்டும் என்றே நீங்கள் உங்களை கருத வேண்டும். இறுதியில் வருபவர்கள் வரும்போதே தீவிர புருஷார்த்தத்தில் ஆழ்ந்து விடுகின்றார்கள். குழந்தைகள் தைரியம் கொள்கின்றனர். தந்தை அதற்கு ஏற்ப உதவி செய்கின்றார். ஒரு குமாரி 100 பிராமணர்களை விட உத்தமமானவராக கருதப்படுகிறார். ஒருவரிடத்தில் 100 மடங்கு சக்தி நிறையும் பொழுது அவரால் எதை செய்ய இயலாது? உங்களுடைய பாதங்களை உறுதியுடன் இருக்குமாறு செய்தால் போதுமானது. மற்றவர் எவ்வளவு முயன்றாலும் அசைக்க முடியாதபடி அது இருக்க வேண்டும். அச்சல்கர் உங்களுடைய நினைவு சின்னமாகும். அச்சல் என்றால் எவரும் அசைக்க முடியாதவர் என்று பொருள். 3 மாதங்களில் 3 ஆஸ்திகளை அடைந்தீர்களா? பாப்தாதா எந்த 3 ஆஸ்திகளை வழங்குகின்றார்? சுகம், சாந்தி மற்றும் சக்தி. இங்கு எவ்வளவு இந்த அதிகாரத்தை அடைகிறீர்களோ அதே அளவு அங்கு ராஜ்ய அதிகாரி ஆவீர்கள். சம்பூர்ண அதிகாரத்தை அடையும் லட்சியத்துடன் இருக்க வேண்டும். ஏனென்றால் தந்தையும் சம்பூர்ணமானவர். துணைவர் இருந்த போதிலும் நீங்கள் தனியாக இருக்கிறீர்களா அல்லது இணைந்த சுரூபத்தில் இருக்கிறீர்களா? தனிப்பட்ட உருவம் எது? ஆத்மா தனியானது அல்லவா? திரும்பி போவதும் தனியாகத்தான். ஆகவே இணைந்த சொரூபத்தில் பாகத்தை செய்தாலும் ஆத்மீக ஸ்திதியில் இருக்க வேண்டும், அதாவது தனியாக இருக்க வேண்டும். பிறகு ஆன்மீக இணைந்தவராக வேண்டும். ஆகவே தந்தை மற்றும் குழந்தை என்கின்ற இணைந்த உருவம். உலகில் இருப்பது தேகம் சார்ந்த யுகள். ஆத்மா பரமாத்மா என்பது யுகள்தான். ஆத்மா சஜனி, அதாவது மணப்பெண் சீத்தை எனப்படுகிறது. பரமாத்மா சாஜன், மணவாளர் ராம். ஆன்மீக யுகள் மூர்த்தி ஆக வேண்டும். ஒருபோதும் தேகத்தின் யுகள் உருவம் அல்ல. தேகதாரியின் யுகள் உருவம் அழிந்துவிட்டது. பல பிறவிகளாக தேகதாரிகளை யுகள் உருவில் பார்த்து வந்தீர்கள். இப்போது ஆத்மா மற்றும் பரமாத்மா என்கிற யுகள் உருவத்தை உருவாக்க வேண்டும். இத்தகைய ஸ்திதியில் இருக்கிறீர்களா? இந்த புதுமையான யுகளின் முன்னிலையில் அந்த யுகள் ஒன்றுமே இல்லை. இதனால் தேகத்தின் பாவனை அழிந்து விடுகிறது. அனைத்திலும் பிரியமான வஸ்து எது? பிரியமான வஸ்து நன்றாக உள்ளதல்லவா? ஆகவே இந்த பிரியமான வஸ்துவை விடுத்து வேறு ஒன்றை எவ்வாறு பிரியமான வஸ்துவாக்க முடியும்? ஆகவே தனித்தும் இருக்க வேண்டும், யுகலாகவும் இருக்க வேண்டும். வந்தவுடனேயே சிலருக்கு லாட்ரி கிடைத்து விடுகிறது. வேறு சிலருக்கு பிரயத்தனம் செய்வதன் மூலமாகவே லாட்ரி கிடைக்கிறது. இத்தகைய உயர்ந்த பாக்கியசாலியாக உங்களை கருதுகிறீர்களா? குமாரர்களுக்கு இது சரளமான வழியாகும். ஏனென்றால் ஏறியுள்ள தலைகீழான ஏணிப்படியிலிருந்து மற்றவர்கள் இறங்க வேண்டியிருக்கிறது. இதனால் குமாரிகளுக்கு இது மேலும் சகஜமானதாகும். எவர் பந்தன் முக்தியில் இருக்கிறாரோ அவர் விரைவாக ஓட முடிகிறது. ஆகவே சகல விஷயங்களிலும் நிர்பந்தன் ஸ்திதியில் இருக்க வேண்டும். எந்தவிதமான சூழ்நிலையிலும் உங்களுடைய ஸ்திதியை உயர்ந்ததாக வைத்திருக்க வேண்டும். உயர்ந்த வாழ்க்கையை அடைய வேண்டும் என்கிற லட்சியத்திலிருந்து விலகி தூரமாக சென்றுவிடக்கூடாது. நல்லது. ஓம் சாந்தி. तुम बच्चों को तो सर्विस करनी है, जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बढ़िया, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।